நளினாவுக்கு அவ குட்டி பையனோட ஒரே போராட்டமா இருந்துச்சு. எப்பவும் அவனை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள அவளுக்கு போதும் போதும்னு ஆயிரும். இவ அவனுக்கு எது ஆரோக்கியம்னு பார்த்து அத கஷ்டப்பட்டு செய்வா. ஆனா குட்டி ஆரவுக்கு அது பிடிக்காது. அவன் ஆசைப்படுறதெல்லாம் பீஸா, பர்கர்ஸ், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், ஐஸ்கிரீம். ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் இதுல ஏதாவது ஒன்ன தர சொல்லி அவன் அடம் பிடிக்க, இவ அவனை கண்டிக்க, சாப்பிடும் நேரம் அவங்க வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு போர்க்களம்தான். ஆரவுக்கு காலை சாப்பாட்டுக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ், ஐஸ்கிரீம் வேணும். மத்தியானத்துக்கு பீஸா வேணும். ராத்திரிக்கு பர்கர்ஸ் வேணும். சரி, அவன் ஆசைப்படுறானேன்னு தினமும் அவனுக்கு இப்படி கொடுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா இது ஆரோக்கியமான உணவு இல்ல. அதனால தான் நளினா அவனோட தினமும் போராட வேண்டியது இருக்குது. நாமும் ஆரவ் மாதிரி தான் இருக்கிறோம். நமக்கு சில ஆசைகள் இருக்குது. நம்ம ஆசைப்படி எதுவும் நடக்காட்டி நம்ம உடனே சோர்ந்து போய் அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டுதுன்னு நினைக்கிறோம். ஆரவ் நளினாவை தொந்தரவு படுத்துறது மாதிரி நாமும் அழுது புலம்புறோம். நாம விரும்புற வழியில நாம ஆசைப்படுறது மாதிரி நம்ம வாழ்க்கை போகணும்னு நாம நினைக்கிறோம். அப்படி போகாட்டி கத்துறோம், கதறோம். உண்மைய சொல்ல போனா கடவுள் தம்முடைய வழிகள்ல நம்மள நடத்துறது ஆரோக்கியமான உணவை நமக்கு கொடுக்கறது மாதிரி. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது அப்படின்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம். இனிமேல் நம்ம இஷ்டத்தை விட்டுட்டு தேவனுடைய சித்தத்துக்கு நம்மள ஒப்பு கொடுத்து அவர் காட்டும் வழியில சந்தோஷமா பயணிப்போம். அவர் நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டார்.